வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக நான் அவுட்லைன் பிளாக் பண்ணியிருந்தேன். லிஃப்ட் கேட்டே பண்ணியிருந்தேன். வால்கன் லிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க, இதோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்றத இந்த வீடியோ. சேம் அதே மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தமிழ்நாடு அவுட்லைன் பிளாகில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன கோயிலுக்கு போகணும், எப்படி இந்த அவுட்லைன் பிளாக் நம்ம பண்ணி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என் நேம்லேருந்து போயிடலான்னு நினைக்கிறேன். என் நேம் கோகுல். நான் அக்கௌண்டண்ட்டாக இருந்தேன். எங்கன்னா டி நகரில், சென்னையில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி விளாக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக அவுட்லைன் விளாக் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற என்னோடய கனவு இல்லை இது எனக்கு ஒரு 10 வருஷமாக எனக்கு ஒரு கனவுன்னு சொல்லலாம். இல்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, யூடியூப் சேனல் நீங்கள் நிறைய பார்த்துட்டு அதோட இன்ஸ்பிரேஷனை நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். பட் அப்படி இல்லை. ஏன்னா நான் ஸ்கூல் டைத்துலேயே நம்ம தமிழ்நாடு ட்ராயிங் எல்லாம் வரையும் போது எனக்கு ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி இடத்துல நம்ம சுற்றி பார்க்க முடியாதா, எப்பயாச்சும் நம்ம இந்த மாதிரி விளாக் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த ஆசை தான் இப்போ நம்ம நிறைவேறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த விளாகில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட நான் லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருந்திருப்பேன். ஒரு லிஃப்ட்டில் கூட நான் காசு கொடுக்கல. லிஃப்ட்டுன்றதை ஒரு உதவியாக நான் கேட்டேன். அவங்களும் அதை உணர்ந்துட்டு நான் அந்த மாதிரி நிறையா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வீடியோ சேனல் அப்பப்போ காமிச்சிட்டே தான் போவேன். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் நிறைய ஒரு பெரிய மனசு பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களால தான் மேக்ஸிமம் இது முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்றத சொல்லிடுறேன். மதுரையிலேருந்து தான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி விளாக் பண்ணலையான்னு கேட்டால் விளாக் பண்ணியிருந்தேன். எப்படின்னா, மதுரை டு கொடைக்கானல் எல்லாருமே போவாங்கள்ல, சேம் அதே கொஞ்சம் மாற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் போனேன். மதுரையிலேருந்து கொடைக்கானல் வரைக்கும் சைக்கிளில் போயிட்டே பண்ணியிருந்தேன். எப்படின்னா 100 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணிவிட்டு மலை ஏறி மேலே போயிட்டு முடிச்சுட்டு, ஆக்சுவலாக சைக்கிள் முடிஞ்சுன்னு கூட சொல்லலாம். சைக்கிள் அந்த மாதிரி தான் போச்சு அந்த விலாகு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மணாலி போவோம், நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம். சேம் நான் ஸ்னோஃபால் இது வரைக்கும் நான் பார்க்கல. சரின்ட்டு நம்ம மணாலி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன். சரின்ட்டு அந்த பிளானை நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நாம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு மணாலி கிளம்பிட்டேன். எப்படி கிளம்புனேன்னா, சேனலே ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி எடுத்திருந்த அந்த கொடைக்கானல் விலாகை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் சென்னையிலேருந்து கிளம்பி நியூ டெல்லி வரைக்கும் போயிருந்தேன். ஒரு 2 டேஸ் ட்ரெயின் ட்ராவல்லே போயிருந்தேன். 2 டேஸ் அந்த ட்ராவல் நான் எப்படியோ தாக்கு பிடிச்சி நேராக நியூ டெல்லி போய் இறங்கிட்டு, அங்கேருந்து நேராக ஒரு 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் மணாலி போயிட்டேன். மணாலி போயிட்டு சில விஷயங்கள் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ல நார்மல் விலாகராக, சேம் அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் எப்பயும் போல் நார்மல் விலாகராக ரிட்டன் மதுரைக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக என் நேட்டிவ் பிளேஸ் மதுரை தான். ஸோ அதனால் மதுரைக்கு வந்துட்டேன். மதுரைக்கு வந்துட்டு யோசித்தேன், சரி ஏதாவது புதுசாக நம்ம பண்ணலாம், நார்மல் விலாக் மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம கொஞ்சம் புதுசாக யூனிக்காக தெரியணும். எல்லா விலாகரும் ஒரு இடத்துக்கு போவாங்க, ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, திரும்ப வந்துடுவாங்க. பட் அவங்கள தப்பாக சொன்னால் நல்லா பண்ணுவாங்க, என்னை விட நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இதில் நம்ம தனித்துவமாக தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் டைமில் யோசிச்சிருந்தேன் இல்லை, தமிழ்நாடு அவுட்லைன் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த யோசனையை இந்த மதுரையில் அந்த யோசனை எனக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சு, சரி ஓகே நம்ம மதுரையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி மதுரை, திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணி திரும்ப மதுரையிலே முடித்தா என்ன, மதுரையிலேருந்து ட்ராவல் பண்ணி அப்படியே காஞ்சிபுரம் எல்லாமே கவர் பண்ணி திரும்ப சென்னை இந்த பாண்டிச்சேரி எல்லாமே கவர் பண்ணிவிட்டு திரும்ப மதுரையிலே முடித்தா என்ன அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சேம் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ஹெச்சில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய இடங்களையும் காட்டணும், சேம் அதே மாதிரி ட்ராவலும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் ட்ராவல் பண்ணேன். நிறைய பேர் ஊடலை கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ
இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, பட் எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, காசு ஈஸு உங்களுக்கு எப்படி மேனேஜபிளாக இருந்துச்சா, சேம் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே டயர்ட் இல்லாமல் ட்ராவல் பண்ணிக்கிட்டே நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சரையும் நான் இந்த வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ட்ராவல் பண்ணது கொடைக்கானல், மணாலி எல்லாம் நார்மலாக வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன். இந்த தமிழ்நாடு அவுட்லைன் விளாக் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, என்கிட்ட வந்து 250 ரூபா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் சந்தோஷ்னு என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன்கிட்ட வந்து 1000 ரூபா கேட்டிருந்தேன். 1000 ரூபா எதுக்குன்னா, ஃபுல்லாக வந்து 100 மேகி, அந்த விளாக்லேயே சொல்லியிருப்பேன், மதுரை ஸ்டார்ட் பண்ணுறப்போயே சொல்லியிருப்பேன். இந்த பேக் ஃபுல்லாக வந்து 100 மேகி வந்து லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணிவிட்டு பிஸ்கெட்ஸ் நிறைய லோட் பண்ணிவிட்டு என்னென்னா, ஃபுல்லாக வந்து நான் வந்து மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கும்போது அங்கங்கே நம்ம சமைச்சிக்கலாம். சப்போஸ் சமைக்க முடியலன்னா ஹோட்டலில் இல்லைனா சம்திங் எங்கேயாச்சும் வந்து நம்ம கொடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கடைகளில் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பித்து ஒரு 10 நாள் ஆச்சு. மேகி வந்து நான் கொஞ்சம் சமைக்க முடியல. ஒரு சில இடத்துல வந்து நான் ஊற போட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சில இடத்துல சமைக்க முடிஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கும்போது ஒரு சில பேர் வந்து லிஃப்ட்டு கொடுத்தவங்களே வந்து என்னப்பா அப்படி தான் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட சொல்கிறது. அதே மாதிரி இந்த விளாக் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சோடனே நிறைய பேர் வந்து சேம் வந்து மணி கொடுத்தாங்க. நான் மணி வேணான்னு அந்த மாதிரி வந்து இல்லை ப்ரோ, நான் வந்து மணியெல்லாம் வாங்குற மாதிரி இல்லை, நான் வந்து ஜஸ்ட் நான் ட்ராவல் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன், மணி கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அங்கங்கே ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது. ரூம் ஸ்டே வந்து ஒருத்தர் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ பட்டறையில் நான் தங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி போயிட்டுருந்துச்சு. இதே மாதிரி போயிட்டுருக்கும்போது கிருஷ்ணகிரி போனேன். கிருஷ்ணகிரியில் வந்து ஃபுல்லாக வந்து குகைக்காளி அம்மன் சொல்லிட்டு ஒரு நீங்கள் அதில் பார்க்கலாம். குகைக்காளி அம்மன் சொல்லிட்டு ஒரு 2 வீடியோவில் வந்து பிரித்து போட்டிருப்பேன். பார்ட் 11, டே 11, டே 12ன்னு சொல்லி பிரித்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அந்த மாதிரி வீடியோலாம் வந்து ஃபுல்லாக கோயக்குள்ளேருந்து காளி இருக்குன்ற மாதிரி அந்த வீடியோலாம் எடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் க்யூரியஸாக இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரி உள்ளே போயிட்டுருக்கும்போது சில வீடியோஸ்லாம் வந்து கவர் பண்ணும்போது எனக்கே வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நானாக இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி போயிட்டுருக்கும்போது கரெக்டாக வந்து நான் சென்னை போய் ரீச் ஆனேன். என் மேக்ஸிமம் லிஃப்ட்டே கிடைக்கல. என்னடா பண்ணுறது, ஃபுல்லாக வந்து லிஃப்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே, லிஃப்ட்டு தான் கிடைக்கல, ஏதாவது சார்ஜு வச்சுக்கிற மாதிரி கடையிலலாம் போயிட்டு கேட்டால் சார்ஜு வச்சுக்கணும்னா சரி ஓகேப்பா வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு சென்னையில் அது கூட கிடைக்கல. அப்படி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணேன், சரி ஓகே ஒரு பவர் பேங்க் வாங்குவோம். சரி ஓகே பவர் பேங்க் வாங்குவோம், சரி ஆனால் அதுக்கு காசு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இல்லை சேம் வந்து லிஃப்ட்டும் கிடைக்கல, சேம் வந்து எனக்கு பவர் பேங்க்கு பவர் சார்ஜும் பண்ண முடியல, பவர் பேங்க்கும் வாங்க முடியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்றதுனால யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சேம் வந்து அப்போது ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். எப்படின்னா அவர் பேர் வந்து முருகன். அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். என்னென்னா நடந்து வந்துக்கிட்டே இருந்தார். என்ன ப்ரோ என்ன உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை ப்ரோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இல்லை ப்ரோ நான் யூடியூபர், இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கேன், நீங்கள் நான் வீடியோஸ்னால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அவர் ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு ஓகே ப்ரோ நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு என்ன இப்போதைக்கு ப்ராப்ளம், என்ன எதுக்காக இப்போ வெயிட் பண்ணுறீங்க, போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டார். இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி வந்து எனக்கு சார்ஜ் இல்லை, இந்த மாதிரி விளாகும் பண்ண இது லிஃப்ட்டும் போக முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோடனே அவரே வந்து பவர் பேங்க் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த பவர் பேங்க் வந்து வாங்கிட்டு உள்ளே வச்சுட்டு பேக்கில் வந்து லோட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த கடலோரமாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பாண்டிச்சேரி எல்லாமே வந்து கடலோரமாகவே போயிட்டு திரும்ப வந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஏறிட்டேன். ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடி இருக்குல்ல, அங்கே வந்து சூரிய உதயம் பார்த்துருந்தேன். அது ரொம்ப ஃபண்டாஸ்டிங்காக இருந்துச்சு, செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே வந்து ஒருத்தர் வந்து எனக்கு சேம் அவரும் விளாகர் மாதிரி இருந்தார், இன்ஸ்டாகிராம் விளாகர்னு நினைக்கிறேன் அவர். நானும் சேம் வந்து யூடியூப் விளாகர், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சூரிய உதயத்தை நாங்கள் கேப்சர் பண்ணோம். ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது அப்படியே நேராக கீழே கன்னியாகுமரி போனேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் நம்பி என்ன பண்ணேன், அவனை சர்ப்ரைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவனை மீட் பண்ணலான்னு போய் பார்க்கும்போது என்னாச்சுன்னா அவன் வந்து வேறு ஊர் போயிருந்தேன். சரின்ட்டு
ஓகே நம்ம வந்துட்டோம். அப்படியே இங்கேருந்து நேராக பக்கத்தில் தான் தென்காசி குற்றாலம் இருக்குது. அங்கே போயிட்டு குற்றாலம்லாம் குளிச்சுட்டு சேம் அப்படியே வந்து மேலே ஏறிட்டேன். எங்கன்னா ராஜபாளையம் அந்த மாதிரி சைடு போயிட்டு ராஜபாளையத்தில் ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப அப்படியே நம்ம வந்து நேராக தேனி அந்த டேமு எல்லாமே காமிச்சு சேம் திரும்ப மதுரையிலே முடித்தேன். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருந்துச்சு என் விளாக். ஊடலை வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த முடி வந்து ரொம்ப வளர்ந்துச்சு, அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நிறைய பேர் வந்து சாப்பிட வாங்கி கொடுத்தது வந்து என்ன சொல்கிறது, பசி இருக்கிறப்போ ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அதோட அருமை இருக்குல்ல, அவங்கள ஒரு மாதிரி பார்ப்போம்ல, நம்ம தெய்வம் மாதிரி பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து சில சிச்சுவேஷன்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. ஆனால் வந்து சேம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, தமிழ்நாடு வந்து சுற்றி முடிக்கும் போது ஐயோ அதுக்குள்ளேயே நம்ம தமிழ்நாடு முடிக்க போகிறோமா, 40வது நாள்லேயே முடிக்க போகிறோமா. ஆக்சுவலாக நம்ம 100 நாள் சொல்லியிருந்தோம். 100 நாள் சொல்லிவிட்டு 40 நாள்லேயே முடிக்கிறோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து சேம் நம்ம தமிழ்நாடு அவுட்லைன் ஃபுல்லாக வந்து 40 நாளில் முடித்தோம். திரும்ப இன்னும் பாக்கி ஒரு 60 டேஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பண்ண போகிறது தமிழ்நாடு இன்சைட் விளாகுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பண்ண போகிறோம். ஸோ அதோட முதல் நாள் தான் இது. ஃபஸ்ட்டு டேயில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு இந்த ஒரு இடத்துல வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சேம் வந்து அந்த டே 1ல் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் இருக்கிற அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. என்னென்னா ஒரு புது முயற்சியாக ஒரு புது எடிட்டிங் ஸ்டைலையும் புது நாம் பேசுகிற ஸ்டைலையும் மாற்றிருக்கேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் என்னோட வந்து தமிழ்நாடு அவுட்லைனோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். லெஃப்ட்டு கேட்டு அப்படியே போன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதை பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்னோடய இன்ஸ்பிரேஷன் என்னென்னா, ட்ரெண்ட் த ட்ராவலர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரை மாதிரி ட்ராவல் பண்ணணுன்றது தான் என்னோடய ஆம்பிஷன். அண்டு தமிழ்நாட்டில் நான் வந்து அப்படி ட்ராவல் பண்ணணுன்றது தான் என்னோடய குறிக்கோள். ஸோ நான் அதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வேன் லைஃப் கேம்பிங்ன்றதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து இனிஷியேட் பண்ணலாம், தமிழ்நாட்டிலே நம்ம வந்து இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பெரிய கனவு. ஸோ இதைத்தான் நான் வந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் இதை நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன். நன்றி.